ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான இஞ்சி டீ வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பால் வந்து ஒரு டம்ளரு, இஞ்சி தேவையான அளவு, டீ தூள் ஒரு ஸ்பூனு, அவ்வளோதாங்க. சிம்பிள் தான். கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம டீ வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பால் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டம்ளர் பாலை வந்து ஊற்றிக்கலாம். அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா, பால்லேயே வந்து நம்ம இஞ்சி, டீ தூள் எல்லாமே வந்து பால்லேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வரும். சில பேர் வந்து காய வச்சதுக்கப்புறம் போடுவாங்க. நல்லா வந்து அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் பால் வந்து அதுக்கப்புறம் இஞ்சியும் டீ தூளும் வந்து போட்டோம்னா தான் அந்த எசன்ஸை வந்து நம்ம சிம்மில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும், அந்த ஸ்ட்ராங் வந்து கொடுக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அப்படி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து டீ தூள் போட்டேன், இஞ்சி வந்து தேவையான அளவு போட்டேன். 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலை வந்து கொதிக்க விடணும். சில பேர் வந்து ஒரு டைம் வந்து கொதிக்க விட்டு வடிகட்டினா பால் வாசம் வரும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. 3 டைம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 டைமாக வந்து கொதிக்க விடுங்க. நல்லா வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா தான் நல்லா வந்து ஸ்ட்ராங் கிடைக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து கொதி வந்துடுச்சு. அந்த நுர பபுள்ஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து இப்படி பாருங்கள், வெண்ணிறமாக வருது பாருங்கள். அப்படி வரக்கூடாது, பொன்னிறமாக வந்து ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும். அதுக்கு தான் வந்து 3 டைம் வந்து நான் கொதிக்க வைக்க சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது மறுபடியும் ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் வந்து 2ஆவது டைம் வந்து மறுபடியும் கொதிக்க விடுங்க. ஒரு 1 செகண்ட் விட்டு மறுபடியும் கொதிக்க விடுங்க. 2ஆவது டைம் வந்துருச்சு. 3ஆவது டைமும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு கலக்கலாம். அப்போ தான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஆட் ஆகும். ஸோ கலக்கி 3ஆவது டைம் வந்து கொதிக்க விட்டுறோம். கொதிக்க விட்டு ஒரு டம்ளரில் வந்து தேவையான அளவு வந்து கருப்பட்டி டீ வேணுன்னா கருப்பட்டி டீ போட்டுக்கலாம். இல்லை கருப்பட்டி சர்க்கரை வேணுன்னா கருப்பட்டி போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை வேணுன்னா போட்டுக்கலாம். அஸ்தா சர்க்கரை, அதாவது ஒயிட் சர்க்கரை வந்து வேணும்னா ஒயிட் சர்க்கரையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஒயிட் சர்க்கரை போட்டுக்கிறேன். போட்டு வடிகட்டிக்கிட்டு நல்லா ஒரு 3 டைம் வந்து நல்லா ஆற்றணும். ஆற்றி நுர வந்து மேலே ஏறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டீ ஃப்ளேவர் வந்து டீ குடித்த வந்து டீ கடையில் வந்து ஒரு டீ குடித்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நான் வடிகட்டிக்கிறேன். புது நண்பர்கள் நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து புது வீடியோஸ் வந்து நம்ம ஃபுட் சேனலில் வந்து நம்ம போட போகிறோம். நம்ம சேனலில் சில குக்கிங் செல்வா சேனலில். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் வந்து தொடர்ந்து இனிமேட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ நல்லா வந்து வந்துடுச்சு. இப்போ எங்கள் வீட்டம்மா தான் ஆற்றுறாங்க. டீ ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.